வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் வீட்ல பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்ல இன்னைக்குன்னு இல்ல, 2 நாளா பார்த்தீங்கன்னா, நம்ம டப்பா அருண் இருக்காப்டில்ல, நம்ம டப்புக்கு டப்பா அருண் 2 நாளா தான் ஏதோ ஒண்ணு பண்ணணும், தான் ஏதோ ஒண்ணு செய்யணும் அப்படின்றதுக்காகவே, வாண்டடா வந்து வசமா மாட்டி, அம்புட்டு பேத்துட்டயும் குத்து வாங்கிட்டு இருக்காரு நம்ம டப்பா அருண். நேத்து பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாம ஒரு கான்வர்சேஷன கொண்டு வந்து மாக்கிங்கு, நக்கலு, கிண்டலு, அது தப்பு, இது தப்பு அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு குத்துன்னு குத்த பார்த்தாரு. கடைசியில ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து "போட்ட நீ சேர்த்து போட்டு உட்காரு அமைதியா" அப்படின்ற மாரி நம்ம டப்பா அருண அடிச்சு உட்கார வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துக்குமரன் கடந்த 2 வாரமா அவரு பெருசா ஒரு 1 ஹவர் ஷோலயும், அப்புறம் பார்த்தீங்கன்னா, பெருசா அவரு வந்துட்டு அவர ப்ரோமோலயும் எதுலயுமே காட்டப்படல. ஆனா, இந்த வீக்ல பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 6 ப்ரோமோல தலைவன் வந்துட்டான். அதுவும் ஃபயர் மூட்ல வந்துகிட்டு இருக்கான். ஏன்னா, நம்ம போன வாரம் இதெல்லாம் பேசியிருப்போம். முத்துக்குமரன் ஏன் காட்ட மாட்றாங்க, வேணும்னே பண்றாங்க. ஓட்டு வேற 3,00,000 கிட்ட போயிட்டாரு. 2,00,000 தாண்டிட்டாரு. ஆனா, முத்துக்குமரன டவுன் பண்றதுக்காக 1 ஹவர் ஷோல காட்ட மாட்றாங்க. நெறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த வீக் ஸ்டார்ட்லயே 2 நாள் ப்ரோமோலயுமே பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் வந்து ஆன் தி வே ஃபயர்ன்ற மாரி பறக்க விட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம டப்பா அருண் மார்னிங்ல பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்ச பாட்டு முடிஞ்சோனே பார்த்தீங்கன்னா, டீ வைக்கிறதுக்காக வருவாங்க. நம்ம தீபக் எப்பயும் போல "வா ட்விஸ்டரு" அப்படின்ற மாரி ஒரு மாரி கூப்ட்டுருப்பாரு. நக்கலாவே சொல்லியிருப்பாரு, "வாப்பா ட்விஸ்டர்" அந்த மாரி. அதுக்கு உடனே இவரு அப்படியே ப்ரொவோக் ஆயி ஒரு மாரி பேசி, நீங்க இப்படி சொல்லுவீங்க. லேபர்னா அப்படித்தானா? அப்ப லேபருக்கு இவ்வளோ தானா குடுப்பீங்க? நீங்க பெரிய ஸ்கில்லர்ஸ்" அந்த மாரிலாம் பேசி, ஒரு பெரிய கான்வர்சேஷன் போய் வேணும்னே ஏதோ ஒண்ணு பேசணும்னு பேசி, நம்ம தீபக்க தப்பா போர்ட்ரேட் பண்ண பார்த்திருப்பாரு. அப்ப வந்து நம்ம தீபக் கோவத்துல என்ன சொல்லியிருப்பாருன்னா, "அப்ப லேபருக்கு இவ்வளோ தான் குடுப்பீங்களா? நீங்க அதிகமா எடுத்தா" "ஆமா லேபருக்கு இவ்வளோ தான்" அப்படின்ற மாரி நம்ம தீபக் வார்த்தைய விட்டுருப்பாரு. பொதுவா சொல்லணும்னா தீபக் மேலயும் தான் தப்பு இருக்கு. ஆனா அருண் ஓவரா வேற மாரி போர்ட்ரேட் பண்ணி, அருண் எப்படி போர்ட்ரேட் பண்றாரு நேத்தே இதுக்கு உண்டானத பேசி முடிச்சுட்டாங்க. இது வந்துட்டு நம்மளுக்குள்ள சும்மா பேசுறோம். இத தேவையில்லாம வெளியே தப்பா போர்ட்ரேட் பண்ணிறக்கூடாது அருண். அதனால இல்ல இத நிறுத்திக்கோங்க. இத ஃபன்னா எடுக்கக்கூடாது அப்படின்னு நேத்தே பேசி முடிச்சுட்டாங்க. விசால் ஆரம்பிச்ச உடனே. விசால் ஃபன்னா ஆரம்பிச்சிருப்பேன் சொன்ன உடனே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நேத்தே இத பேசி இத பத்தி இனி பேசக்கூடாது, இப்படி சொல்லக்கூடாதுன்ற மாரி தான் முடிச்சிருப்பாங்க. திருப்பி வேணும்னே வாண்டடா நம்ம டப்புக்கு டப்பா அருண் வேணும்னே வந்து, அது எப்படி லேபரு, அது எப்படி இது, நீங்க அப்படிலாம் பிரிச்சு பேசக்கூடாது. எல்லாரும் சமம் ஊன்னு கிறுக்கன் மாரி ஏதோ ஒண்ணு பண்றேன். அவனுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும். நம்ம அருணுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும். நம்ம வெளிய தெரியணும். நம்ம தான் நல்லவன். அது எப்படின்னா, நான் சொல்றது தான் இங்க எல்லாம் நான் சொன்னது தான் கரெக்ட். மத்தவங்க சொல்றது எல்லாமே தப்பு அப்படின்ற மாரி தான் பண்றாப்படி. போன சீசன்ல நம்ம ஹார்லி குன் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி ஒரு மாரி புல்லி, மாக்கிங் அந்த மாரி ஒரு மாரி டிஃபரெண்ட்டா பண்ணி அவங்கள எப்படியோ ஒரு ஒரு விதத்துல வோட்டிங் வந்து அவங்கள ஜெயிக்க வச்சுட்டாங்க. இப்ப இவரும் அதே மாரி ட்ரை பண்ண போறாரு போல அப்படின்ற மாரி வேணும்னே ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம டப்பா அருண் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம தீபக்கிட்ட போயி, "சார் உட்காருங்க. ரொம்ப பண்ணாதீங்க. நீங்க நீங்க உங்க வாய கொஞ்சம் பார்த்து பேசுங்க." அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேச்சு பேசிட்டு வெளிய போயிருப்பாரு. நம்ம தீபக்கும் பேசுனதும் தப்பு தான் ஒரு வகையில. பட் அருண் அத வேற மாரி போர்ட்ரேட் பண்ணி கொண்டு போயிருப்பான். வெளிய போய் நம்ம சத்யாட்ட கூட சொல்லியிருப்பான். "அது எப்படி நானும் அவரும் என்ன எல்லாரும் ஒரே இடத்துல தான் வேல பார்க்குறோம். அவரோட எனக்கு மதிப்பு அதிகமா இருக்கு. நான் ஒரு ஃபீல்டுல இருக்கேன். அவரோட நான் யங் வேற. எனக்கு ஒரு ரசிகர்கள் பட்டாளமே இருக்கு. எனக்கு ஒரு ஃபேன் பேஜ் இருக்கு." அப்படி இப்படின்னு கெத்த போட்டு மெயின்டெயின் பண்ணி பேசியிருப்பாரு. அவரு அப்ப இப்ப இங்கேயே இப்படி பண்றாருன்னா, வெளிய கூட வேலை பார்க்குறவங்க என்னென்ன சொல்லுவாரோ, அப்படி இப்படின்ற மாரி தப்பா ப்ரொஜெக்ஷன் பண்ணி அங்கேயே ஆரம்பிச்சிருப்பான் நம்ம அருணு. இதுக்கு பேரு தான் ட்விஸ்டர்ன்னு அவனுக்கு வச்சிருக்காய்ங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சித் ஐயா இருந்துட்டு 2 பேத்தையும் கூப்பிட்டு பேச சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம முத்துக்குமரன் சொல்லியிருப்பாரு. அண்ணே இதெல்லாம் அவ்வளோதான் டாஸ்க்ன்னு வந்துட்டு அவ்வளோதான் உதறி விட்டு போயிரு. இத போய் நீ பேசணும், சமாதானப்படுத்தணும்னு நெனச்சேன்னா வேற மாரி ஆயிரும் அப்படின்ற மாரிலாம் முத்துக்குமரன் தெளிவா அடிச்சிருப்பாரு. பட் அதெல்லாம் மீறி 2 பேர் கான்வர்சேஷன் சொல்லி உள்ள உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, தீபக் பயந்துட்டாருன்னு தான் நெனைக்கிறேன். ஒட்டஞ்சு அழுகுறாரு. "ஐயோ! டேய் என்னடா மத்த விஷயத்துக்கு சண்ட போடுறா, வாடா போடலாம். என்னடா இதுக்கெல்லாம் போய் தேவையில்லாம நான் உன்ன தம்பியா, ஃப்ரெண்டா நெனச்சு தான் அந்த வார்த்தைய சொன்னேன். நீ என்ன இப்படி ட்ரிகர் ஆயி இப்படி பேசிக்கிட்டு இருக்க?" அப்படி இப்படின்னு பேசி தீபக் பயத்துல அழுன்னு அழுகுறாரு. இங்கே தான் புரியுது நம்ம அருணோட பிளான் ஜெயிச்சிருச்சு. அவரு பிளான் போட்டபடி சக்சஸ் ஆயிருச்சு. இனி அவனுக்கு தைரியம் எச்சா ஆயிரும் அப்படின்ற மாரி தான் இந்த இடத்துல புரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனையெல்லாம் ஒதுக்கி விடுங்க. இது காலையில நடந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேக்டரி டாஸ்க் ஆரம்பிச்சு போய்க்கிட்டு இருக்கு. நம்ம ஃபேக்டரி டாஸ்க்ல மெயினானது பார்த்தீங்கன்னா, மதியம் கூட பிக் பாஸ் குடுத்துருப்பாரு. டாப் 8 அப்புறம் அந்த மீதி இருக்கிற 7 பேர் அப்படின்னு செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாரு. அதுக்குள்ளேயே ஒரு பெரிய கான்வர்சேஷன் வந்து அதில அன்சிதா, நம்ம பவித்ரா, நம்ம அருண் பார்த்தீங்கன்னா, கிறுக்கு மேனிக்கு உளறிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் டாப் 8 பிரிஞ்சிருப்பாங்க. முத்துக்குமரன், ஜாக்லின், சௌந்தர்யா, தீபக்கு, விஜே, விஷாலு, தர்ஷிகா, ஜெஃப்ரி,
இவங்களாம் இந்த 8 பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேக்ட்ரி மேனேஜரா இருப்பாங்க. லேபர்ஸ்லாம் மீதி இருக்க 7 பேர் அருண், பவித்ரா இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, லேபர்ஸா இருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, டாஸ்க் ஆரம்பிச்சு ஒரு 1/2 மணி நேரம் கூட இருக்காது. அப்ப பார்த்தீங்கன்னா, டாஸ்க் ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் கூட இருக்காது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க்கோட ரூல்ஸ் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டாஸ்க்ல கடைசியா யார் வராங்களோ அப்படின்றது எப்படின்னா, இப்ப இப்ப மேனேஜர்லேருந்து ஒருத்தர செலக்ட் பண்ணி, இவங்க மேனேஜருக்கு தகுதி இல்ல, லேபருக்கு போணும்னு சொல்லி இவங்களுக்குள்ள செலக்ட் பண்ணி அனுப்பணும். அதுக்கப்புறம் லேபருக்குள்ள செலக்ட் பண்ணி இவங்க பார்த்தீங்கன்னா, மேனேஜருக்கு தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லி இவங்க தேர்ந்தெடுத்து அனுப்பணும். இந்த மாரி இந்த 3 நாள் இந்த வாரம் நடக்கும். இதுவே ஒரு பெரிய ட்விஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். பிக் பாஸ் அந்த மாரி குடுத்துருக்காரு. ஏன்னா, இதனாலே இவங்க வெளியிலுக்குள்ள சண்டை வருதோ இல்லையோ, மேனேஜர் டீமுக்கும், லேபர் டீமுக்குமே உள்ளுக்குள்ள சண்டை வந்துக்கும். அந்த மாரி ஒரு பெரிய ட்விஸ்ட் குடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லேபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வெளிய வந்துட்டு ஒரு சைக்கிள், அப்புறம் கையில அழுத்துறது குடுத்துருப்பாங்க. அது வந்துட்டு தண்ணிக்கு, அப்புறம் பாத்ரூம்க்கு, அப்புறம் கேஸ்க்கு இது 3க்குமே அது ஒர்க் பண்ணும். ஏன்னா, அதுல வேலை செஞ்சா மட்டும் தான் இது வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படின்ற மாரி பெரிய ட்விஸ்ட் குடுத்துருக்காரு. ஏன்னா, அதுல வேலை செஞ்சா தான் இவங்க சமைச்சு குடுக்க முடியும். இல்ல அத அழுத்தாம விட்டா இது ஒண்ணுமே பண்ண முடியாது. பிக் பாஸ் வேற லெவல்ல ட்விஸ்ட் வச்சு விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் மெயினானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல யாரு கடைசியா அந்த மேனேஜர் பதவியில இதா இருக்காங்களோ, அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். அதே மாரி லேபர்லேருந்து யாரு இன்னும் லேபராவே அந்த மாரி இருக்காங்க அப்படின்றத வச்சு தான், அடுத்த வாரம் டைரக்ட் நாமினேஷன் பண்ண போறாங்க. பெரிய ஒரு அரிய வாய்ப்புன்ற மாரி தான் இருக்கு. அப்படிதான் போய்க்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த டாஸ்க் ஆரம்பிச்சு 1/2 மணி நேரத்துல நம்ம அருண் உள்ள ட்ரெஸ் மாத்துறப்பயே நம்ம சத்யாட்ட சொல்லியிருப்பாரு. முன்னாடி விஜய் சேதுபதி சார்ட்ட நம்ம அருண் போய் சொல்லியிருப்பார். "சார் நான் விட்டு கலாச்சிருப்பேன் சார் இந்த ராஜா டாஸ்க்ல. அந்த மாரி அப்படி இப்படின்னு புரட்சி பண்ணியிருப்பேன்." அப்படி இப்படின்லாம் விஜய் சேதுபதி சார்ட்ட ஒரு கெத்தா பேசியிருப்பாரு. அத வந்துட்டு இப்ப நான் இந்த தடவ பாரு சண்டைய கிளப்பி விடுறேன் பாரு அப்படி இப்படின்னு சொன்னாரு. சொன்ன மாரியே வெளிய போயிட்டு நாங்க லேபர்ஸ் ஒண்ணும் பெக்கர்ஸ் இல்ல. அந்த மாரிலாம் ஒரு சண்டைய போட்டு ஒரு மாரி கொலாப்ஸ் அடிச்சு போய்க்கிட்டு இருக்குது. அது எதனால ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நம்ம முத்துக்குமரன் போய் ரூல்ஸ் சொல்றாரு. நாங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப குறுக்க பேசக்கூடாது, மரியாதை குடுக்கணும், இப்படி இருக்கணும்னு ஒரு 3 ரூல் தான் சொல்லியிருப்பாரு. அதுக்குள்ள நம்ம டப்பா அருண் வந்துகிட்டு வந்து ஓ ஓ ஓன்னு கத்தியிருப்பாரு. அதுக்கப்புறம் நீங்க பேசத்தே லைக்குன்னு ஒரு மாரி பேசி நம்ம முத்து இருந்துட்டு, "நீ ப்ரொவோக்கிங்டா, நீ மாக்கிங்டா, நீ ட்விஸ்டர்டா" அப்படின்ற மாரிலாம் கத்தி டப்பா அருண படுக்க வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கஷன் போயி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போட்டு நம்ம அருணுக்கு தான் பொடனியடி விழுந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து 3 ப்ரோமோலயும் அருணும், முத்துவும் தான் வராங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு நம்ம அருண் வேணும்னே ஒரு விஷயம் பண்றாரு. ஆனா அது நிறைவேறுமான்னு தெரியல. பட் கன்டென்ட் வருது. அது கன்டென்ட்ட கரெக்ட்டா பண்ணணும். ஏதோ ஒண்ணு பண்ணணுன்ட்டு பண்ணிட்டு இருக்காரு நம்ம அருண். என்னென்னமோ பேசுறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் சேதுபதி சார் வார்ன் பண்ணியிருப்பாரு. "எதுக்கு நீங்க மொறைக்கிறீங்க?" அப்படின்றப்ப, இல்ல சார் நான் மொறைக்கல சார். சும்மா பார்த்தேன் சார்ன்றேன்." அத வந்துட்டு நம்ம ஜாக்லின் கேட்கிறப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா, "ஆமா நான் வேணும்னு தான் மொறைச்சேன். எனக்கு கோவம் வந்தா மொறைக்கத்தான் செய்வேன்." அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. ஏன் அத அப்பயே சொல்ல வேண்டியது தானே? என்னமோ இவ்வளோ கெத்தா வந்து உள்ள சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ரெட் கார்டு குடுத்து வெளிய அனுப்புனா நான் போய்க்கிறேன் அப்படின்ற மாரி பேசுறாரு. அத அங்கேயே சொல்லியிருக்கலாம். நம்ம டப்பாருன்னு பண்ற அலும்பெல்லாம் தாங்க முடியல. இந்த டாஸ்க்ல சூப்பரா பண்றது மேனேஜர்னா முத்துக்குமரன், சௌந்தர்யா தான் ஒழுங்கா நடந்து பண்றாங்க. நம்ம தீபக்கு அவங்கலாம் கொஞ்சம் பயந்த மாரி தெரியுது. அது மட்டும் லேபர்ல நம்ம அருண் எல்லாத்தையும் ஆட்டி படைச்சு மண்டையெல்லாம் கழுவி விட்டாரு. என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.